இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா CJ7. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனா இருப்பாரு. இவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இல்லாம கொஞ்சம் அக்லியா இருப்பாரு. ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பையன் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு பெரிய ஹை ஸ்கூல்ல படிக்கிறாரு. ஸோ அங்க இருக்கிற பசங்களாம் இவங்களை வந்து நிறைய புல்லிங் பண்ணுவாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ராத்திரி பகலமா வந்து உழைப்பாரு. ரொம்ப ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு பச்சை கலர்ல ஒரு ஏலியன் ஒன்று வருது. அந்த ஏலியன் வந்து இவங்க லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுச்சு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் எமோஷனாகவும் சொல்றேன் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுலாம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த காமெடி சீன்ஸ் தான். இந்த ஏலியனும் இந்த ஸ்கூல் பையன் நம்ம ஹீரோவும் சேர்ந்து நிறையவே அலப்பறைகள் பண்ணுவாங்க. இந்த நாய்க்கிட்ட கடி வாங்குற சீன்ஸாக இருக்கட்டும், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கும்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக வந்து ஹீரோட படிக்கிற கிளாஸில் வந்து குண்டா ஜெய்ஜாண்டிக்காக ஒரு பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கும். ஹீரோட கிளாஸ்ன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி ஒரு வியர்டான ஒரு சின்ன லவ் ட்ராக்கையும் கொண்டு போயிருவாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தாங்க. இதில் வந்து அவங்க கடைசியில் அவங்க அப்பா வந்து செத்துற மாதிரி, ஹீரோட அப்பா வந்து செத்துற மாதிரி காமிப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப கலகலப்பாக இருக்க கேரக்டர் கடைசியாக சாகிற மாதிரி காட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த படம் எப்போலாம் டிவியில் போகிறோம் அப்போலாம் நான் சின்ன வயசில் தேடி போய் பார்ப்பேன். ஸோ உங்களுக்கும் நீங்கள் எல்லாமே சின்ன பசங்களாக இருக்கீங்க, வீட்டில் ஒரு சைல்டிஷான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம்.